ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம். 28ஆம் அதிகாரமில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபோட ட்ராவலை பார்த்துட்ருக்கோம். யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள், தேவன் சொப்பனத்தில் தேவன் என்னென்ன பேசினார், அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ 29ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாக்கோபு அதாவது ரெபெக்காலோட சகோதரனுடைய லாபான் இடத்துல வராரு. அவர் அந்த லாபானுடைய குமாரத்திகளில் ஒருத்தங்களை தான் திருமணம் செஞ்சுக்கணுன்னு அவங்களோட தாய் தகப்பன் சொன்னதுனால அவர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு லாபானை தேடி. இப்போ யாக்கோபு பிரயாணம் பண்ணி இந்த இடத்துக்கு அவர் லாபான் இடத்துல சேர்றதுக்கு அந்த ஊருக்கு வந்துட்டார். அந்த தேசத்தில் போய் சேர்ந்ததும் அங்கே ஒரு வயல் இருக்குது. அந்த வயல் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கிறத பார்க்குறாரு. அந்த கிணறு மூடப்பட்டிருக்கு. அந்த கிணறுக்கு பக்கத்தில் ஒரு 3 ஆட்டு மந்தை பக்கத்தில் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த ஆடுகளுக்கு எப்போ தண்ணீர் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்காரு. ஆனால் அந்த கிணறுல ஒரு பெரிய மூடி போட்டு அதை கல் போட்டு மூடி வச்சுருக்குறாங்க. அதையும் பார்க்குறாரு. இவ்வளோ ஆட்டு மந்தைகள் சுற்றி இருக்குது, அதுக்கு யாருமே தண்ணி கொடுக்கலையே, ஆனால் அந்த கிணறு பக்கத்துலேயே இருக்குது, கொடுக்கல, மூடி இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்ருக்குறாரு. அந்த இடத்துல எல்லா மந்தைகளும் பக்கத்தில் சேர்க்கப்பட்டிருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே மந்தைகள்லாம் வெயிட் பண்ணிவிட்டு வச்சு கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஆடுகளுக்கு இன்னும் தண்ணி காட்டலை. அந்த கல் மூடியே வச்சுருக்குறாங்க. இதை இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யாக்கோபை பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்க, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே இருக்கிறவங்களாம் நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அதை மாதிரி கேட்குறாங்க. அவர் நான் ஆறான் இடத்துலேருந்து நான் வரேன், அந்த ஊர்லேருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் அங்கேருந்து வரேன், இங்கே லாபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை தேடி வந்திருக்கேன், அவங்க என்னோட தாயோட சகோதரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க கேட்டுட்டு அந்த மந்தை இருக்கிறவங்க அவங்களாம் சொல்கிறாங்க, லாபானே எங்களுக்கு தெரியும், அவரை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு விசாரிக்கிறாரு. அதுக்கு அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லி கொண்டு இருக்கிற போதே லாபானுடைய மகளாகிய ராகேல் அந்த இடத்துக்கு வராங்க. அதை அந்த சுற்றி இருக்கிற ஊரால் பார்த்துட்டு, இதோ பாருங்கள் அவங்களோட குமாரத்தி ராகேல், இவங்க தான், அவங்க வராங்க பாருங்கள், அவங்க ஆடுகளை மேய்ச்சிட்டு இங்கே வராங்க, நீங்கள் அவங்கள பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு கிட்ட ராகேலை காமிக்கிறாங்க. அப்போ அவன் ராகேலை பார்த்துட்டு அவங்க ராகேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த ஊரார்காரங்கள்ட்டே அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு, அதாவது அந்த டைம் சன்செட் வந்துருச்சு, நீங்கள் இன்னும் ஆடு மந்தைக்கு ஏன் தண்ணி காட்டாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அவங்களோட ஊர், அவங்க அதை கட்டி வச்சுருக்காங்க. அது ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க அந்த கிணறை மூடி வச்சுருக்காங்க. ஆனால் இவர் அதை எதுவுமே தெரியாமலே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் ஏன் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு புது ஊர், ஆனால் அவங்களோட விஷயத்தில் இவர் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிணற்றில் ஒரு டைமிங் இருக்கும், அந்த டைமிங்க்கு மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம், எல்லாரும் எல்லாருக்கும் இது காமனான கிணறு. அதாவது இங்கே இந்த ஊருக்காரங்களில் ஒரு தண்ணி பஞ்சம் இருக்குது, அதாவது தண்ணி அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ அந்த கிணறை நம்பி தான் எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களும் அதை தன்னோடதை மாதிரி அவங்க யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. அதனால் அவங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் மற்ற மந்தைகள் எல்லாமே இங்கே சேரும். அந்த டைமில் கிணறோட வாயில் திறப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே டைமில் நாங்கள் தண்ணி கொடுப்போம், தண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களோட ராகேல் அந்த இடத்துல வரா. ராகேல் அவங்களோட தகப்பனோட லாபானோட ஆட்டு மந்தை இருக்கும் இல்லையா, அதை மேய்ச்சிட்டு அந்த இடத்துல ராகேல் வராங்க. ராகேல் வந்ததும் யாக்கோபு ராகேல் இடத்துல போய் பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி நான் என்னோட தாய் இவங்க தான், அதாவது என்னோடய தாயின் சகோதரன் தான் உங்களோட அப்பா அப்படின்னு அதை அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ அந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ராகேலுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த ஊர்லேருந்து வரேன், என்னோட தாயுடைய சகோதரர் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி அவங்கள ராகேலை யாக்கோபு
கட்டி கொடுத்து ஒரு முத்தம் செஞ்சு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் இல்லையா, அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிறாரு. உடனே வந்து அவங்க இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. வளர்ந்ததுலேருந்து அவங்க வந்து அவங்களோட ஊரில் தான் இருந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த ஊருக்கு வந்து திருமணத்துக்காக வந்திருக்காங்க. அப்போது புதுசாக ஒரு சொந்தக்காரங்களை பார்த்ததும் அவர் வந்து இந்த மாதிரி நான் இங்கேருந்து வரேன் அப்படின்னு வந்து அறிமுகப்படுத்துகிறாரு, சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து ராகேல் என்ன பண்ணுறாங்க, அதை கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு யாக்கோபு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வேகமாக போயிட்டு அவங்க அப்பா இடத்துல லாபான் இடத்துல எல்லாம் நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு ராகேல் வந்து அவங்க அப்பாவுக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து லாபான் வந்து யாக்கோபு இடத்துல பேசுகிறாரு. நீ வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லாபான் யாக்கோபு இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து என்னோட எலும்பும் என் மாம்சமாக இருப்ப. ஏன்னா ஒரே ரிலேஷன்ஸ் இல்லையா, அப்போ நீ என்னோட ரத்தம், என்னோட சொந்தம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அவர் சொல்லிவிட்டு நீ வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே எதுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து இவரோட இருக்கிறதுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. அப்போ வந்து இவர் இங்கேயே வந்துட்டு அவங்க கூடயே ஒரு மாதம் வந்து அப்படியே தங்கிடுறாரு. தங்கினதுக்கப்புறம் லாபான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து என்னோட மருமகனாக இருக்கிற, அதாவது என்னோட சகோதரியமான ரெபேக்காலோட மகனாக இருக்கிற, நீ வந்து எனக்கு வந்து சும்மா வேலை செய்ய வேண்டாம், நான் அதுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்துட்டு லாபான் வந்து யாக்கோபு இடத்துல சொல்கிறாரு. லாபானுக்கு வந்து 2 குமாரத்திகள் இருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க பேர் லேயால், இன்னொருத்தங்க பேர் ராகேல். 2 குமாரத்திகள் இருக்காங்க. ஆனால் யாக்கோபுக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னா, ராகேலை தான் பிடிச்சிருக்கு. ராகேலை வந்து அவங்க வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. லேயால் வந்து எப்படி அப்படின்னா, லேயாலுக்கு வந்து கண் வந்து கொஞ்சம் கூச்சப்பார்வையாக இருக்குது. அவங்க வந்து ஆனால் ராகேல் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அழகாக வந்து பார்வைக்கு ரொம்ப அழகான ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. இவங்க 2 குமாரத்திகள் இருக்காங்க. யாக்கோபு வந்து ராகேலை தான் விரும்புகிறாரு. ராகேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. ஆனால் ராகேல் வந்து இளைய குமாரத்தி. அவங்க லேயால் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு, செகண்ட் வந்து ராகேல். அப்போது இவர் யாக்கோபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லாபான் கிட்ட நான் அவங்களோட இளைய குமாரத்தியாகிய ராகேலை விரும்புகிறேன், அவங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அவங்களுக்காக நான் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன், 7 வருஷம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு. அதுக்கு வந்து லாபான் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அவளை வந்து வேறு ஒருத்தங்களுக்கு தெரியாத ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் உனக்கு கொடுக்கறது வந்து எனக்கு வந்து இஷ்டம்தான், அதனால் நீ இங்கே இருந்து நீ வேலை செய்ய, நான் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அதை மாதிரியே அவர் யாக்கோபு சொன்ன மாதிரியே ராகேலுக்காக என்ன பண்ணுறாரு, 7 வருஷம் இருந்து வேலை பார்க்குறாரு. அவங்க ராகேலை ரொம்ப விரும்பினதுனால அவங்களுக்காக 7 வருஷம் அவர் அங்கே தங்கியிருந்து அவருக்கு வந்து வேலை செய்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து அந்த ஒரு வேலை அவங்கள விரும்பினதுனால அவர் பெரிய வேலையாக தெரியலை. அந்த 7 வருஷங்கிறது அவங்களுக்கு ரொம்ப டக்குன்னு முடிஞ்ச மாதிரி சீக்கிரமாக வந்து வேலை செஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ வந்து அந்த 7 வருஷம் முடிவில் யாக்கோபு வந்து லாபான் இடத்துல வந்து கேட்குறாரு, என்னோட நாட்கள் வந்து 7 வருஷம் நான் வேலை பார்த்து முடிச்சிட்டேன், இப்போ நீங்கள் வந்து ராகேலை வந்து எனக்கு திருமணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து லாபானும் வந்துட்டு எல்லாம் அங்கே சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து செய்கிறாரு. விருந்து செஞ்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து திருமணத்துக்காக எல்லாம் ரெடி ஆகுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போல்லாம் வந்து திருமணத்துக்கு அந்த ஒரு யார் பொண்ணு அவங்களோட முகத்தை வந்து அவ்வளோவா காமிக்க மாட்டாங்க இல்லையா, அப்போது வந்து திருமணம் செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, லாபான் வந்து அவரோட மூத்த மகளாகிய லேயாலை ராகேலுக்கு பதிலாக, அதாவது ராகேலை தான் யாக்கோபு விரும்புகிறாரு, ஆனால் ராகேலுக்கு பதிலாக லேயாலை வந்துட்டு யாக்கோபு இடத்துல அனுப்புகிறாரு. அப்போல்லாம் வந்துட்டு அந்த காலத்து திருமணம்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காமலே நடக்கும் இல்லையா, அது மாதிரி வந்து நடந்துருச்சு. இப்போ வந்து லேயாலை அனுப்பிட்டு லேயாலுக்கு ஒரு வேலைக்காரியும் வந்து கொடுக்குறாரு, சில்பால், அதாவது சில்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வந்து லேயாலுக்கு வந்துட்டு அப்போல்லாம் ஒரு மணப்பெண் அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலைக்காரியும் வந்து அனுப்புவாங்க, ஏன்னா அவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க போகிற வீட்டில் அப்படின்றதுக்காக. அப்போது சில்பாலே வந்து அனுப்புகிறாங்க. இப்போ வந்து அனுப்பி வச்சுட்டு அவங்களுக்கு வந்ததுக்கு திருமணம் முடிந்தது. இப்போ வந்து அவர் வந்து விடிஞ்சதும் அந்த யாக்கோபு வந்து கேட்குறாரு, ஏன் வந்து நீங்கள் இப்படி பண்ணீங்க, அதாவது அவருக்கு தெரியாது இல்லையா, ராகேல் வந்து அவங்கள தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டாரு. ஆனால் திருமணத்துக்கு பிறகு தெரிஞ்சது அவங்க வந்து யார் அப்படின்னா லேயாலை வந்து அவர் அனுப்பியிருப்பார். அப்போ லேயால் தெரிஞ்சதும் அவர் வந்து லாபான் கிட்ட கேட்பார், நீங்கள் வந்து ராகேலை தானே எனக்கு திருமணம் பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனால் வந்துட்டு எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்க, எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க, ராகேலுக்காக அல்லவா நாங்கள் உங்களிடத்துல நான் வந்து 7 வருஷம் நான் வந்து வெயிட் பண்ணி நான் வேலை பார்த்தேன், ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாரு. இது என்ன அப்படின்னா, யாக்கோபு வந்து இதுக்கு முன்னாடி
ஈசாக்கு வந்து ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது ஏசாவினிடத்தில் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை இவர் வந்து அவருக்கு தெரியாமல் ஏமாற்றி வந்து வாங்கிறார். அது எப்படி வாங்குவார் அப்படின்னா, ஏசா வந்துட்டு அவரோட தோற்றம் மாதிரியே இவர் வந்து போயிட்டு, அதாவது ஈசாக்குக்கு வந்து பார்வை வந்து குறைவாக இருக்கிற டைமில் அப்போ 2 குமாரர்கள் யாருன்னு தொட்டு பார்த்து தான் தெரியும். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுவார், அவரை மாதிரியே உடை அணிந்து அவரை மாதிரியே ரோமங்கள்லாம் வந்துட்டு ஆட்டு முடியை வந்து கையில் மாட்டிட்டு அப்படிலாம் போய் ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணி தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார் இல்லையா. அவங்க தகப்பனே ஏமாற்றி தான் வந்து ஏசாக்கு பெறக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை இவர் பெற்றுக்கொள்வார். அதே மாதிரி ஏமாற்றி பண்ண மாதிரியே இவருக்கு அது நடந்துட்டு, அவர் பண்ண ஒரு காரியம் அந்த பாவம் அதையே வந்து, அதாவது பாவம் பண்ணுறது நம்மளுக்கே வந்து அது திரும்பவும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரியே அவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரியே நடக்குது. அதாவது ஆபிரகாம் பண்ண தவிர தன் மனைவியை சகோதரின்னு சொன்ன மாதிரி ஈசாக்கும் தன்னோட மனைவி சகோதரின்னு சொல்லுவாங்க. அதே பாவத்தை அதே மாதிரியே யாக்கோபு வந்து அவரோட சகோதரனுக்கு பண்ண பாவத்தை அவருக்கு வந்து அவரோட மாமனாகிய லாபான் வந்து பண்ணிடுவார். இப்போ வந்து ராகேலுக்கு பதிலாக லேயாலை வந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்றாரு. ஆனால் வந்து இதுக்கு தெரிய வரும்போது யாக்கோபு ரொம்ப வேதனைப்படுறாரு. அதுக்கு வந்து யாக்கோபு கேட்டதும் லாபான் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, மூத்தவள் இருக்கும்போது இளையவளை நான் எப்படி திருமணம் பண்ணி வைப்பேன், அதனால தான் மூத்தவளை நான் திருமணம் பண்ணி வைச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஆசைப்பட்ட ராகேல் வந்து வேணும் அப்படின்னா, இன்னும் நீ என்கிட்ட 7 வருஷம் வந்து நீ வேலை செய், நான் அவளையும் உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாபான் வந்து யாக்கோபு கிட்ட சொல்கிறாரு. அதே மாதிரியே யாக்கோபு வந்து ராகேலை ரொம்ப விரும்பினபடியால் இன்னும் 7 வருஷம் வந்துட்டு அதே போலவே அவர் வேலை பார்க்குறாரு. ராகேலை அப்போ தான் திருமணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு லாபான் சொல்கிறாரு. அதே போலவே இவரும் வந்துட்டு திருப்பி 7 வருஷம் வந்து வேலை பார்க்குறாரு. அந்த 7 வருஷம் முடிவில் அதே போலவே ராகேலை வந்துட்டு லாபான் வந்து யாக்கோபுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. இப்போ ராகேலுக்கு ஒரு வேலைக்காரியை வந்து அவரோட தகப்பன் கொடுக்குறாரு. பில்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குமாரத்தியை வந்து கொடுக்குறாங்க. இப்போ ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் திருமணம் முடியுது. இப்போது ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் திருமணம் முடிந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து ராகேலை ரொம்பவும் யாக்கோபு வந்து நேசித்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, லேயாள் வந்துட்டு இப்போ ராகேலை திருமணம் பண்ணும்போது லேயாலை வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி, ஏன்னா அவருக்கு பிடித்தமான ஒருங்க வந்து ராகேல் மட்டும்தான். லேயாலை வந்து அவருக்கு பிடிக்கல. அவங்கள வந்து ஒரு அற்பமாக அவங்கள வந்து பார்க்குறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் அதை பார்க்குறாரு. கர்த்தர் வந்து லேயாளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அவங்க வந்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுறாங்க. அப்போ வந்து ஆனால் ராகேலுக்கு வந்து குழந்தை இல்லை. ராகேலுக்கு வந்து ஒரு அவங்களும் எவ்வளோ விருப்பப்பட்ட மனைவியாக இருக்கிறாங்க. ஆனாலும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் வந்து தேவன் வந்து லேயாளுக்கு அந்த குழந்தை செல்வத்தை கொடுக்குறாரு. லேயாள் கர்ப்பதாகி ஒரு குமாரனை வந்து பெறுறாங்க. அப்போது கர்த்தர் வந்து அவங்க வந்து லேயாள் வந்து சொல்கிறாங்க, கர்த்தர் வந்து என்னோட சிறுமையை பார்த்துருக்காரு, என்னோட சிறுமையை பார்த்து எனக்கு ஒரு குமாரனை வந்து கொடுத்துருக்குறாரு அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இந்த குமாரனால என்னோட கணவன் என்னை நேசிப்பார் அப்படின்னு வந்து அவங்க ஒரு சந்தோஷத்தில் இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துருக்காரு கர்த்தர்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க. அந்த குமாரனுக்கு அவங்க ரூபன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த ரூபன் தான் நம்ம வந்து பைபிளில் நம்ம முதலேருந்தே வாசிச்சிருப்போம், முதல் கோத்திரமாக இருக்கும். அப்போ ரூபன் வந்து பிறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து இன்னொரு டைமும் வந்து அவங்க கர்ப்பவதியாகி இன்னொரு குமாரனை பெறுறாங்க. திருப்பியும் வந்து அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார், நான் வந்து என்னை எல்லாரும் இப்படி பார்த்தாங்க, அற்பமாக பார்த்தாங்க, ஆனால் வந்து எனக்கு இன்னொரு குமாரனையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அவனுக்கு வந்து சிமியோன், அந்த குமாரனுக்கு சிமியோன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் விடுறாங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு குழந்தை பிறக்குது. 3வது டைமும் வந்து கர்ப்பவதியாகி 3வது குழந்தையும் பிறக்குது. 3வது குழந்தை பெற்றதுக்கப்புறமா இப்போ வந்து இதனாலையும் வந்துட்டு என்னோட கணவன் வந்து என்னோட நேசிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. அவர் வந்து இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேர் விடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லேவி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க 3வது குமாரனுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இன்னொரு 4வதாக வந்து குழந்தை பிறக்குது. 4வது குழந்தை பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லி அவங்களுக்கு வந்து யூதா அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மீனிங் வச்சு அவங்க வந்து பேரிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு
அந்த 4 குழந்தைங்கள் பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த குழந்தைங்கள் வந்து 4 கண்டினியூஸாக வந்து பிறந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து பிள்ளை பெற பாக்கியம் அவங்களுக்கு முடிந்தது. இந்த 4 குழந்தைகளும் வந்து லேயாளுக்கு வந்து இருந்தாங்க. ஒன்று ரூபன், இன்னொன்று சிமியோன், இன்னொன்று லேவி, அப்புறம் யூதா. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த அதிகாரத்தில் இன்னும் வந்துட்டு இவங்களோட ஜென்ரேஷன், யாக்கோபோட ஜென்ரேஷனை நம்ம பார்ப்போம். ஆமென்.